அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ரைசஸ் கிளீன் எனர்ஜி ஆம்பிஷன் வித் 60% நான் ஃபாசில் ஃபியூல் பவர் கோல் பை 2035 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட்ல இருந்து பார்த்தோம்னா, இந்தியா வந்து 2021 அதாவது காப் 26 எங்க நடந்துச்சு அப்படின்னா கிளாஸ்கோவ்ல நடந்துச்சு. ஓகேவா? கிளாஸ்கோவ் ஸ்காட்லாண்ட்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த கிளாஸ்கோவ்ல நடந்த மாநாட்டுல நம்ம பிரதமர் வந்து பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டார்கெட்ஸ வந்து சொல்லியிருப்பாரு. அததான் இந்தியாவோட என்டிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? என்டிசி அப்படிங்கிறது எல்லா நாடுகளும், அதாவது பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு கீழே கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணணும்னா இந்த என்டிசி அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பஞ்சாமிர்த டார்கெட் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவோட என்டிசியை நம்ம பஞ்சாமிர்த டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்தியா 2021 பாரிஸ் அக்ரிமெண்ட்டை அடிப்படையா வச்சு COP26 கிளாஸ்கோவ்ல என்ன பண்றாங்கன்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. ஓகேவா? எல்லா நாடுகளும் வெளியிடணும், இந்தியாவும் வெளியிட்டிருந்தாங்க. அதுல மொத்தம் 5 டார்கெட் சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா? என்னென்ன டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 50% வந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி கொண்டு வரணும். நம்மளோட மொத்த ரெனியூவபிள் எனர்ஜில 50 மொத்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜ்ல 50% ரெனியூவபிள் எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் கெப்பாசிட்டி கொண்டு வரணும். நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதாவது இந்த 5 டார்கெட்டையும் எடுத்து மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? ரெனியூவபிள் எனர்ஜி 50% ரெனியூவபிள் எனர்ஜி கொண்டு வரணும். 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் எனர்ஜி. நான் ஃபாசில் எனர்ஜி அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி பிளஸ் நியூக்ளியர் எனர்ஜி சேர்த்துக்கலாம் இங்க. சரியா? அடுத்தது ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி ஆன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி ஆன் எக்கானமி பை 45% அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1 பில்லியன் கார்பன் சிங்க் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? கார்பன் சிங்க் எவ்வளவுனா 1 பில்லியன் டன்ஸ் அது கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 4 டார்கெட்டையும் எப்ப அச்சீவ் பண்ணணும்னா 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இலக்கு. கடைசியா 5ஆவதா ஒரு டார்கெட் சொல்லியிருப்பாங்க. நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லி. இந்த நெட் ஜீரோவை எப்ப அச்சீவ் பண்ணணும்னா 2070க்குள்ள அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் டார்கெட். 5 டார்கெட். இதுதான் இந்தியாவோட நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? இதுல ஒரு சில டார்கெட்ஸை நம்ம இது எல்லாமே வந்து 2030ன்னு பார்த்திருந்தோம். 2030க்கு முன்னாடி நம்ம ஒரு சில டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம பார்த்திருந்தோம் இந்த என்டிசி அப்படிங்கறத 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, 5 இயர்ஸ் ஒன்ஸ் அப்டேட் பண்ணணும். அப்ப 2020ல கொண்டு வந்திருக்கணும். நம்ம 21ல சொல்லியிருப்போம். அடுத்தது 2025ல என்டிசியை அப்டேட் பண்ணியிருக்கணும். நம்ம 2025ல அப்டேட் பண்றத இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். மார்ச் 2026ல அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை ஆல்ரெடி இருக்கக்கூடிய 5 டார்கெட்ல ஒரு 3 விஷயத்தை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நான் ஃபாசில் எனர்ஜி அப்படிங்கிறது எவ்வளவு பார்த்திருந்தோம்? 500 ஜிகாவாட் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதை வந்து இவங்க எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அச்சீவ் 60% இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொத்த நிறுவப்பட்ட எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதுல 60% வந்து நான் ஃபாசிலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி பை 45% பார்த்திருந்தோம். அதை 47% இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்தது கார்பன் சிங்க் 1 பில்லியன் டன்னு பார்த்திருந்தோம். அந்த 1 பில்லியன் டன் என்னவா பண்றாங்க? 3.5 to 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? ஆல்ரெடி இருந்ததுல ஒரு 3 முக்கியமான சேஞ்சஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த அப்டேட்டட் என்டிசியோட டார்கெட் இயர் என்ன அப்படின்னா 2035. ஓகேவா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வரும். அந்த டார்கெட் இயரும் 5 வருஷமா முன்னாடி இருந்ததுக்கு 2030 இருந்துச்சு. இப்போ 2035 மாறி இருக்கு. சோ இத கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்பாங்க. பழைய டார்கெட்டையும் படிச்சு வச்சுக்கணும். புதுசா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா?
சோ அதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட்ல நம்ம ஆளுங்க வந்து ஒரு மசோதாவ தாக்கல் பண்ணி, அது பெரிய பஞ்சாயத்தா போய்க்கிட்டு இருக்கு. என்ன மசோதா அப்டின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 2019ல வந்திருக்கும். இல்லையா? அந்த 2019ல வந்த சட்டத்துல ஒரு சில அமெண்ட்மென்ட்ட கொண்டு வரதுக்காக 2026ல டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் அமெண்ட்மென்ட் பில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அது லோக்சபாலயும் பாஸ் ஆயிருச்சு. இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாலயும் பாஸ் ஆயிருச்சு. ஆனா, அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருந்தாங்க. அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 1 மட்டும் தேவைப்படும். அத மட்டும் நம்ம பார்த்துருவோம். சரியா? என்ன அப்படின்னா, நமக்கு 2014ல நால்சா அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு. ஓகே. இந்த நால்சா வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க? 3 ஜெண்டர் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா? அதே மாரி இந்த நால்சா வழக்குல தான் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர். அதாவது நான் வந்து அப்பியரன்ஸ்ல வந்து மேலா இருக்கலாம். ஆனா நான் என்ன ஃபீமேலா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஃபீமேல்னே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அததான் வந்து செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நால்சா வழக்குல சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் அந்த ஒரு உரிமைய வழங்கியிருப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிள்க்கு. அது அப்படியே டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் 2019 வரப்போ, அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 4ல என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த புரோவிஷன ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது அது என்னன்னு சொல்லுவோம்னா, என்ன அஃபிஷியலா என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. இதுதான் முக்கியமான வார்த்தை. ஓகேவா? இததான் நால்சா வழக்குலயும் சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்னத தான் நம்ம செக்ஷன் 4ல எங்க கொண்டு வரோம்னா, ஆ டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்போம். ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. நான் என்ன ஜெண்டர்ங்கிறத நான் தான் சொல்லணும். என்னோட அப்பியரன்ஸ பேஸ் பண்ணி நீங்க நான் வந்து மேலோ, ஃபீமேலோ அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்றாங்க. ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஒரு விஷயத்த 2019ல வந்த ஆக்ட்ல வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. நால்சா ஜட்ஜ்மென்ட்ல சொன்னத கண்டிப்பா வழங்கியிருக்காங்க. ஆனா இப்ப 2026ல வந்த அமெண்ட்மென்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்றாங்க. இப்படி ஒரு புரோவிஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டு, ஒருத்தவங்களோட ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு மெடிக்கல் போர்டு தான் வந்து சரியான ஆளு. சோ மெடிக்கல் போர்டு தான் வந்து சீஃப் மெடிக்கல் ஆபிசர் தலைமையில மெடிக்கல் போர்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ்க்கான ஜெண்டர வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. இன்னும் இன்சிடென்டலி பார்த்தீங்கன்னா, 2019லயும் இதே கவர்ன்மெண்ட் தான் இந்த பில்ல கொண்டு வந்தாங்க. 2026ல அத அமெண்ட் பண்றது இவங்களே தான். சரியா? ஆனா ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் நார்ம்ஸா இருக்கணும். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் லெவல்ல நார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்கணும். அத டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணி, நான் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத முடிவு பண்ற அதிகாரத்த என் கையில இருந்து எடுத்து ஒரு மெடிக்கல் ஆபிசர் கையில குடுக்குறாங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த ஒரு சட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லா எதிர்க்கட்சிகளுமே பெரிய அளவுல எதிர்ப்புகள தெரிவிக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஓகேவா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல 2 முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.